Hello viewers, how are you? Niranjana Easy English welcomes you all to the class 7. I hope that the past 6 videos may help you to speak in English. Please watch regularly. Now we are going to learn about easy English shortly. I was speaking English. நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தேன். We were speaking English. நாம் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தோம். You were speaking English. நீ ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தாய். They were speaking English. அவர்கள் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். He was speaking English. அவன் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தான். She was speaking English. அவள் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தாள். இட் வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். அது ஆங்கிலம் பேசி கொண்டு இருந்தது. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் நேற்று இதே நேரம் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அந்த ஆக்ஷன் நேற்று இதே டைமுக்கு நம்ம இப்போ 10 மணி காலையில் அப்படின்னு சொன்னால், நேற்று காலையில் 10 மணிக்கு நாம் என்ன ஆக்ஷனில் இருந்தோம் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு இந்த பாஸ்ட் கண்டினியூஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் நேற்று தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். ஐ ஆம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் நவ். நவ்னா இப்பொழுது. நான் இப்பொழுது ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பொருள். இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னா நேற்று இதே நேரம் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் நேற்று நேரம் தூங்கிட்டு இருந்தேன். ஐ ஆம் ஸ்லீப்பிங் நவ், இப்பொழுது நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸை நேற்று இந்நேரம் ஒரு செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும், அதுக்கு தான் கொண்டிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ வாஸ் ஸ்பீக்கிங், நான் பேசி கொண்டிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது அந்த ஸ்பீக்கிங்கு பதிலாக ஐ வாஸ் பிளேயிங், நான் விளையாண்டு கொண்டிருந்தேன். வி வேர் பிளேயிங், நாம் விளையாண்டு கொண்டிருந்தோம். யூ வேர் பிளேயிங், நீ விளையாண்டு கொண்டிருந்தாய். தே வேர் பிளேயிங், அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். ஹீ வாஸ் பிளேயிங், அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ கேள்வி, வாஸ் வேர் வாஸ். மறுபடியும் ஏன் போட்டிருக்கேன்னா, இதுக்கு பாருங்கள், முதல்ல வாஸ் வேர் வாஸ் போடுறோம், அதுக்கப்புறம் இந்த ப்ரொனவுனை போட்டு அதுக்கப்புறம் வெர்பை போட்டிங்கன்னா அது கேள்வியாக மாறிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், வாஸ் ஐ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். வேர் வி ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், நாங்கள் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தோமா. வேர் யூ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், நீ ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தாயா. வேர் தே ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தாருங்களா. வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், அவன் ஆங்கிலம் பேசி கொண்டிருந்தானா. வாஸ் ஷீ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், அவள் ஆங்கிலம் பேசி கொண்டிருந்தாளா. வாஸ் இட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், அது ஆங்கிலம் பேசி கொண்டிருந்ததா. இங்கே பாருங்கள், மேலே ஸ்பீக் இங்கிலீஷ்னு போட்டிருக்கு, அங்கே ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் விளையாண்டு கொண்டா இருந்தேன் அப்படின்னு கேட்கணும். வாஸ் ஐ பிளேயிங், இல்லைங்களா. நான் சமைத்து கொண்டா இருந்தேன். வாஸ் ஐ குக்கிங், நான் சமைத்து கொண்டு இருந்தேனா. நீ விளையாண்டு கொண்டு இருந்தாயா. வேர் யூ பிளேயிங். ஓகேங்களா. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தியா. வேர் யூ கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹீ வரும்போது வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நோட் பண்ணிக்கோங்க, இங்கே ஸ்பீக் வராது, ஸ்பீக்கிங் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதில் கொஞ்சம் எரர் ஆகிருக்கு. வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி வாக்கியமாக இருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த ஸ்பீக் இங்கிலீஷுக்கு பதிலாக நாம் என்ன வெறுப்பு நம்மளுடைய சுச்சுவேஷன் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் நவ், நேற்று இதே நேரம் பேசிகிட்டு இருந்தேன், இல்லைங்களா. ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்குறேன். வாஸ் ஐ ஸ்பீக்கிங். இப்போ பாருங்கள், வெர்பு உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்குறேன். இப்போ ஸ்பீக்கிங் இப்போல்லாம் பிளேயிங். வாஸ் ஐ பிளேயிங், நான் விளையாண்டு கொண்டு இருந்தேனா. வேர் வி பிளேயிங், நாம் விளையாண்டு கொண்டு இருந்தோமா. வேர் யூ பிளேயிங், நீ விளையாண்டு கொண்டு இருந்தாயா. வேர் தே பிளேயிங், அவர்கள் விளையாண்டு கொண்டு இருந்தார்களா. வாஸ் ஹீ பிளேயிங், அவன் விளையாண்டு கொண்டு இருந்தானா. வாஸ் ஷீ பிளேயிங், அவள் விளையாண்டு கொண்டு இருந்தாளா. வாஸ் இட் பிளேயிங், அது விளையாண்டு கொண்டு இருந்ததா.
இப்போ பார்த்தீங்களா, இப்படி அந்த பிளேயிங் அதெல்லாம் மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், ஈட்டிங். ஈட்டிங்னா சாப்பிட்டு கொண்டு இருத்தல். வாஸ் ஐ ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேனா. வேர் வி ஈட்டிங், நாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தோமா. வேர் யூ ஈட்டிங், நீ சாப்பிட்டு கொண்டு இருந்தாயா. வேர் தே ஈட்டிங், அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்களா. வாஸ் ஹி ஈட்டிங், அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தானா. வாஸ் ஷீ ஈட்டிங், அவள் சாப்பிட்டு கொண்டு இருந்தாளா. வாஸ் இட் ஈட்டிங், அது சாப்பிட்டு கொண்டு இருந்ததா அப்படிங்கிறது கேள்வி. இது வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின் கேள்வி. இப்போ எப்படி பதில் சொல்கிறது? எஸ், அதுக்கடுத்து முதல் ஃபார்ம் ஐ வாஸ், வி வேர், யூ வேர், தே வேர், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ், முன்னாடி படித்தது. ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். எஸ் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஆம் நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தேன். எஸ் வி வேர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஆம் நாங்கள் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தோம். எஸ் தே வேர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஆம் அவர்கள் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். எஸ் ஹீ வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஆம் அவன் ஆங்கிலம் பேசிக்கொண்டிருந்தான். எஸ் ஷீ வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஆமாம் அவள் ஆங்கிலம் பேசிக்கொண்டிருந்தாள். எஸ் இட் வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஆம் அது ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷுங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி எஸ்ஸு சேர்த்துட்டிங்கன்னா என்னவா மாறுது? ஆன்சராக மாறுது. இந்த வாஸ், வேர், வாஸ் போட்டுருக்கணுங்களா. ஐ வாஸ், யூ, வி, தேக்கு வேர், ஹீ, சி, இட்டுக்கு வாஸ். இதை தூக்கி ஹீ வாஸுக்கு பதிலாக வாஸ் ஹீ கேள்வி. சி வாஸுக்கு பதிலாக வாஷத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது கேள்வி. இட் வாஸுக்கு பதிலாக வாசத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கேள்வி. இவ்வளோ தான், வெரி சிம்பிள். இது எல்லாத்துலேயுமே இதுதான் பார்க்கணும். எப்போவுமே பி ஃபார்ம் சொல்லுவாங்க, வாஸ், வேர். இதை தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஐவி, யூகி, சீட், தே, ராஜா, ராணி எதுக்கு முன்னாடியும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து கேள்வியாக மாறிடும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், அந்த ஃபார்முலாவை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஐக்கு வாசு, ஹீ, ஷீ, இட்டுக்கும் வாசு. இந்த ப்ளூரல்னு சொல்லுவாங்க, வி, யூ, தே, அதுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? வேர் யூஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போது பிளேயிங் அப்படின்னு சொல்கிறோமா. ஆமாம் நான் விளையாண்டுட்டு இருந்தேன், அதுக்கு பதில் சொன்னோன்னா எஸ் ஐ வாஸ் பிளேயிங். எஸ் வி வேர் பிளேயிங். எஸ் யூ வேர் பிளேயிங். எஸ் தே வேர் பிளேயிங். எஸ் ஹீ வாஸ் பிளேயிங். ஹீ வாஸ் பிளேயிங், அவன் விளையாண்டு கொண்டு இருந்தான். எஸ் ஷீ வாஸ் பிளேயிங், ஆமாம் அவள் விளையாண்டு கொண்டு இருந்தாள். எஸ் இட் வாஸ் பிளேயிங், ஆமாம் அது விளையாண்டு கொண்டிருந்தது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்பீக்கிங் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், வேறு வேறு விருப்பம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. டவுட்டாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக இதை ஓப்பன் பண்ணி அந்த டவுட்டை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். யூ கேன் லேர்ன் அஸ் வெல் அஸ் யூ கேன் டீச் அதர்ஸ். ரைட், இப்போ நெகட்டிவ் ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், நோ. அதுக்கு முன்னாடி சொல்கிறோம், நோக்கு அப்புறம் ஐ வாஸ்ன்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், இல்லை நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. நோ வி வேரின்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், அதாவது வேரின்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, வேர் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் வேரின்ட்டுன்னு சொல்கிறோம். வி வேரின்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், இல்லை நாங்கள் ஆங்கிலம் பேசி கொண்டு இருக்கவில்லை. நோ யூ வேரின்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், இல்லை நீ ஆங்கிலம் பேசி கொண்டு இருக்கவில்லை. நோ தே வேர் நாட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், இல்லை அவர்கள் ஆங்கிலம் பேசி கொண்டிருக்கவில்லை. நோ ஹீ வாஸ் நாட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், இல்லை அவன் ஆங்கிலம் பேசி கொண்டிருக்கவில்லை. நோ ஷீ வாஸ்ன்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், இல்லை அவள் ஆங்கிலம் பேசி கொண்டிருக்கவில்லை. நோ இட் வாஸ்ன்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், இல்லை அது ஆங்கிலம் பேசி கொண்டிருக்கவில்லை. ஸோ நெகட்டிவாக சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? வாஸ்ன்ட், வேரின்ட், வாஸ்ன்ட்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே இஸ்ஸு, ஆமு, ஆறு, வாஸு, வேரு, ஷேலு, ஷுட்டு, உட்டு, மே, மைட்டு, டூ, டஸ், டிட்டு, ஹேவு, ஹேஸு, ஹேடு, கேனு, இதுக்கு பிறகு நாட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நெகட்டிவ் ஆன்சர் ஆயிரும். அதாவது இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலாக கேனாட், ஆம் நாட், ஆர் நாட். ஓகேங்களா? வாஸ்ன்ட், வேரின்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ WH கொஸ்டின் வந்துருச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே எஸ்ஆர்னா கொஸ்டினில் சொன்னேன் பார்த்தீங்களா, வாஸ் ஐ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னு சொன்னேன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி சும்மா வாட் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் கேள்வி. வாட் வாஸ் ஐ ஸ்பீக்கிங், நான் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஓகேங்களா? வாட் வேர் வி ஸ்பீக்கிங், நாம் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம். வாட் வேர் யூ ஸ்பீக்கிங்,
நீ என்ன பேசிக்கொண்டு இருக்கிறாய். வாட் வேர் தே ஸ்பீக்கிங், அவர்கள் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வாஸ் ஹீ ஸ்பீக்கிங், அவன் பேசிக்கொண்டிருக்கிறானா. வாஸ் ஷீ ஸ்பீக்கிங், வாட் சேர்த்துக்கோங்க. வாட் வாஸ் ஹீ ஸ்பீக்கிங், வாட் வாஸ் ஷீ ஸ்பீக்கிங், வாட் வாஸ் இட் ஸ்பீக்கிங். மறுபடியும் சொல்கிறேன், அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தெரியுது பாருங்கள். வாட் வாஸ் ஹீ ஸ்பீக்கிங், வாட் வாஸ் ஷீ ஸ்பீக்கிங், வாட் வாஸ் இட் ஸ்பீக்கிங். அவன் என்ன பேசிக்கொண்டு இருந்தான், அவள் என்ன பேசிக்கொண்டு இருந்தால், அது என்ன பேசிக்கொண்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கு பார்த்துக்கிறோம். ஸோ மறுபடியும் மைண்டில் வச்சுக்கோங்க. வாஸ் ஐ ஸ்பீக்கிங், வாட் வாஸ் ஐ ஸ்பீக்கிங். புரிஞ்சுதுங்களா? வாஸ் ஐ ஸ்பீக்கிங், நான் பேசிக்கொண்டு இருந்தேனா. வாட் வாஸ் ஐ ஸ்பீக்கிங், நான் என்ன பேசிக்கொண்டு இருந்தேன். ஓகேங்களா? வேர் வாஸ் ஐ ஸ்பீக்கிங், எங்கே நான் பேசிக்கொண்டு இருந்தேன். ஓகேங்களா? ஒய் வாஸ் ஐ ஸ்பீக்கிங், ஏன் நான் பேசிக்கொண்டு இருந்தேன். ஹவ் வாஸ் ஐ ஸ்பீக்கிங், எவ்வாறு நான் பேசிக்கொண்டு இருந்தேன். இப்போது இது வரைக்கும் போட்டதுக்கெல்லாம் தமிழோட அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ வாஸ் ஸ்பீக்கிங், நான் பேசிக்கொண்டு இருந்தேன். வாஸ் ஐ ஸ்பீக்கிங், நான் பேசிக்கொண்டு இருந்தேனா. எஸ், ஐ வாஸ் ஸ்பீக்கிங், ஆம் நான் பேசிக்கொண்டு இருந்தேன். நோ, ஐ வாஸ் நாட் ஸ்பீக்கிங், இல்லை நான் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. வாட் ஐ வாஸ் ஸ்பீக்கிங், நான் என்ன பேசிக்கொண்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸ்பீக்கிங்க்கு பதிலாக நான் ஒரு வெர்பு போடுறேன் பாருங்கள். ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் தூங்கி கொண்டு இருந்தேன். வாஸ் ஐ ஸ்லீப்பிங், நான் தூங்கி கொண்டு இருந்தேனா. எஸ், ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ஆம் நான் தூங்கி கொண்டு இருந்தேன். நோ, ஐ வாஸ் நாட் ஸ்பீக்கிங், சாரி, ஐ வாஸ் நாட் ஸ்லீப்பிங், இல்லை நான் தூங்கி கொண்டு இருக்கவில்லை. ஒய் ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ஏன் நான் தூங்கி கொண்டு இருந்தேன். ஏன்னா வாட் ஐ வாஸ் ஸ்லீப்பிங் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் ஒய் ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ஏன் நான் தூங்கி கொண்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஐயை வச்சு பார்த்தோம். இப்போ வி பார்த்துக்கோங்க. ஏன் நான் கொடுக்குறேன்னா ஐ, ஹீ, ஷீ, இட்டுக்கு வாஸ், விக்கு வந்து வேறா, அதனால் வி ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். வி வேர் ஈட்டிங், நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். அந்த வேற தூக்கி முன்னாடி போடுங்க. வேர் வி ஈட்டிங், நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோமா அப்படின்னு வரும். எஸ், வி வேர் ஈட்டிங், ஆம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இங்கே பேசி கொண்டு இருந்தோம்ன்றது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நோ, வி வேர் நாட் ஈட்டிங், இல்லை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. ரைட்? வாட் போட்டுக்கோங்க. வாட் வேர் வி ஸ்பீக்கிங், நாங்கள் என்ன பேசிக்கொண்டு இருந்தோம். ஸ்பீக்கிங்னா பேசிக்கொண்டு இருத்தல், ஈட்டிங்னா சாப்பிட்டு கொண்டு இருத்தல். அங்கே பேசிக்கொண்டு இருக்குன்ற மாறி வந்திருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் பாருங்கள். வி வேர், அந்த வேற தூக்கி முன்னாடி போட்டால் ஒரு கேள்வி. முதல் சென்டென்ஸுக்கு முன்னாடி எஸ் போட்டால் பதில். வேருக்கு அப்புறம் நாட்டு போட்டிங்கன்னா நெகட்டிவ். ரெண்டாவது ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதுக்கு முன்னாடி நீங்கள் வாட் வேர் போட்டுக்கிட்டிங்கன்னா WH கொஸ்டின். இப்போ பாருங்கள், ஹீலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஹி வாஸ் ரீடிங், அவன் வாசித்து கொண்டு இருந்தான். வாஸ் ஹீ ரீடிங், அவன் வாசித்து கொண்டு இருந்தானா. இப்போ ஹி வாஸ் ரீடிங், அந்த ரீடிங்க்கு முன்னாடி எஸ் போட்டிங்கன்னா எஸ், ஹி வாஸ் ரீடிங், ஆம் அவன் வாசித்து கொண்டிருந்தான். நோ, ஹி வாஸ் நாட் ரீடிங், இல்லை அவன் வாசித்து கொண்டிருக்கவில்லை. வாட் வாஸ் ஹீ ரீடிங், அவன் என்ன வாசித்து கொண்டிருந்தான். புரிஞ்சதுங்களா? ஸோ மறுபடியும் பாருங்கள். ஹீ வாஸ், அந்த வாசை தூக்கி முன்னாடி வாஸ் ஹீ போட்டால் கேள்வி. ரைட்? அடுத்து முதல் ஃபார்ம் ஹி வாஸ் ரீடிங், அதுக்கு முன்னாடி எஸ் போட்டிங்கன்னா இந்த வாஸ் ஹி ரீடிங், எஸ் ஹி வாஸ் ரீடிங், அதுக்கு பதிலாகிடுது. அதே போல் நோ சேர்த்துட்டு ஹி வாஸ் ரீடிங் அப்படின்றதுக்கு பதிலாக ஹி வாஸ் நாட் ரீடிங் அப்படின்னு போட்டிங்கன்னா இருக்குது. சிலர் சொல்லுவாங்க ஹீ நாட் ரீடிங், அப்படி ஒரு சென்டென்ஸ் கிடையாது. ஹீ நாட் ரீடிங் அப்படின்லாம் கிடையாது. ஹி வாஸ் நாட் ரீடிங், ஹீ இஸ் நாட் ரீடிங், ஹி ஹேஸ் இன்ட் ரீடிங், ஹி ஹேட் இன்ட் ரீடிங், அப்படி தான் வரும். அடுத்து பாருங்களேன். வாட் வாஸ் ஹீ ரீடிங், வாஸ் ஹீ ரீடிங் அப்படிங்கிற செகண்ட் ஃபார்ம், மேலேருந்து செகண்ட் ஃபார்ம் வாஸ் ஹீ ரீடிங், அதுக்கு முன்னாடி வாட் வாஸ் ஹீ ரீடிங், அவன் என்ன வாசித்து கொண்டிருந்தான். இப்போ ஏன் வாசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்கணும். அப்போ என்ன பண்ணுங்கள், வாட்டை ரிமூவ் பண்ணுங்கள், ஒய்யை இன்சர்ட் பண்ணுங்கள். ஒய் வாஸ் ஹீ ரீடிங், ஏன் அவன் வாசித்து கொண்டு இருந்தான் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, லெட் அஸ் லேர்ன் த டுடேஸ் நியூ வேர்ட்ஸ். டோனா பெண்மான், நான் ஆண்மானுக்கு சொன்னேன் இல்லையா முன்னாடி, அதே போல் டோ பெண்மான், ஃபான் மான்குட்டி, பிக்குனா பன்றி, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். கவுண்ட், HOUNT கவுண்ட் வேட்டை நாய், ஸ்டாக்னா கலைமான். நீங்கள் டீர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொதுவான வேர்டு டீர் மான். இங்கே ஸ்டாக்னா
கலைமான். கலைமான் சொல்லுவாங்க. புள்ளி புள்ளியாக இருக்கும், கொம்புலாம் மிக அழகாக இருக்கும் இல்லையா, அது ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இந்த 7 கிளாஸில் ஏறத்தாழ 35 நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதிட்டு அல்லது டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே மனசில் அப்படியே நின்றுக்கும். டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு இங்கிலீஷ் ஒரு ஸ்பீக்கராக நீங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இதை கவனிங்க, கிளாஸஸை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். தேங்க்யூ யூ ஆல்.